ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 39வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கெட்ட கனவுகளிலிருந்து மீள்வதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. तव स्वाधिष्ठाने हुतवहमधिष्ठाय निरतं तमीडे संवर्तं जननि महतीं तां च समयां यदा लोके लोकान् दहति महसि क्रोधकलिते दयार्द्राया दृष्टिः शिशिरमुपचारं रचयति. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். வாயு தத்துவத்திலிருந்து ஏற்பட்ட அக்னி தத்துவத்தின் இருப்பிடமான சுவாதிஷ்டானத்தில் உள்ள ஆதி தம்பதியரின் ஸ்மரணம் இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகின்றது. விராட வடிவத்தில் சுவாதிஷ்டான அக்னி தத்துவ க்ஷேத்திரம் திருவண்ணாமலையாகும். அதில் சுவாதிஷ்டானத்தில் ஈசன் அக்னி வடிவாகவும் சம்ஹார மூர்த்தியான ருத்ரனாகவும் விளங்குகின்றார். ஆகவே சம்வர்தாக்னி என இவரே குறிப்பிடப்படுகிறார். அப்புவிற்கு ஆதாரமான மணிபூரகத்தில் எழுந்தருளியுள்ள சமாதேவி சுவாதிஷ்டானம் வரும்போது இவ்விருவரையும் சேர்த்து இங்கே தியானிக்க வேண்டும். காலாக்னி ருத்ரனின் கோபத்தால் வளர்ந்த நெற்றிக்கண் பார்வையால் இவ்வுலகை எரித்து பஸ்மமாக செய்துவிட்ட போதும் தேவியின் அமுதமயமான கடைக்கண் கருணை பார்வையானது குளிர்ந்த உபச்சாரங்கள் செய்து ஜீவர்களை மீண்டும் ஜீவித்திருக்கச் செய்கின்றது. ஈசனுக்கு செய்த தவறால் பஸ்மமாகிவிட்ட மன்மதன் தேவியின் கருணா கடாட்சத்தினால் உஜ்ஜீவித்தான், மறுபடியும் உயிர் பெற்றான். தேவியின் கருணை என்னும் அமுதத்தால் நிரம்பிய கடைக்கண் பார்வையை பெற்ற யோகிகள் சிரஞ்சீவிகளாக மரணத்தை வென்று வாழ்ந்து வருகின்றனர். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் சுவாதிஷ்டான சக்கரத்தை இருப்பிடமாக கொண்ட உலகை அழிக்கும் சக்தி கொண்ட சங்கார ருத்ரனின் தீயை அவருடைய உக்கிரமான கோபமான பார்வை எரிக்கும் போது கருணை நிறைந்த பார்வையை அள்ளித்தரும் உங்களது குளிர்ச்சியான பார்வையை கொண்ட தேவிக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் என்பதாகும். இந்த ஸ்லோகம் அம்பிகையின் உக்கிரமான பார்வையின் அழிவுத்தன்மையையும் அதே சமயம் கருணையான பார்வையின் குளிர்ச்சியையும் எடுத்துரைக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதன் மூலம் கெட்ட கனவுகள் வராமல் தடுக்கலாம் என்பது ஐதீகம். துர்ஸ்வப்னங்களிலிருந்து மீள்வதற்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், வெண்பொங்கல், பால் பாயாசம் இவற்றை படைத்து வழிபட்டு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.